ஹர ஹர நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவா. எல்லாருக்கும் நமஸ்காரம். மகாபரிவாருடைய சத்சங்கத்தில் நீங்கள்லாம் இருக்கிறது மிகப்பெரிய ஒரு பாக்கியசாலி. நீங்கள் இப்போது நம்ம முக்கியமான ஒரு சப்ஜெக்டில் நம்ம இருக்கோம். வரக்கூடிய 18ஆம் தேதி நம்மளுடைய பிதற்களை உத்தேசம் பண்ணி ஆராதனை பண்ணக்கூடிய பட்சம் மகாலய பட்சம். வரக்கூடிய 18ஆம் தேதியிலேருந்து அடுத்த மாதம் 2ஆம் தேதி வரைக்கும் முக்கியமான நாளாக இது நம்மளுடைய பாரத தேசத்துலேயும் நம்மளுடைய வைதிகத்துலேயும் முக்கியமான தினங்களாக நம்ம விரதம் இருந்து இதை அனுஷ்டானம் பண்ணுறோம். எதுக்காக மெயினாக இந்த 15 நாள் சொல்கிறா அப்படின்னா, நம்மளுடைய பிதற்களில் நிறைய பிதற்கள் இருக்கா. நம்ம தனிப்பட்ட ஒரு நபர் கிடையாது. எப்படி தனிப்பட்ட நபர் கிடையாது அப்படின்னா, நம்ம கூட மொத்தம் 7 விதமான வம்சத்தார் கூடயே இருக்காங்க. அந்த 7 விதமான வம்சத்தார் யார் அப்படின்னா, மெயின் வம்சம் நம்மளுடைய வம்சம், 2வது வம்சம் நம்மளுடைய தாயார் நம்மளுடைய அம்மாவுடைய வம்சம், 3வது வம்சங்கிறது நம்மளுடைய மனைவி, 4வது வம்சம் உங்களுடைய அக்கா குடும்பம், 5வது வம்சங்கிறது உங்களுடைய தங்க குடும்பம், 6வது வம்சங்கிறது உங்கள் பையனுக்கு யாரை கல்யாணம் பண்ணி நம்ம மருமகளாக கூட்டிகிட்டு வர போகிறோமோ அவங்களுடைய வம்சம், 7வது வம்சங்கிறது உங்கள் பொண்ணுக்கு யாரை மாப்பிள்ளையாக கல்யாணம் பண்ணி அவங்க குடும்பத்துக்கு நம்ம கொடுக்க போகிறோமோ இந்த 7வது வம்சம். இப்படிப்பட்ட 7 வம்சத்துலேயும் நம்மளுடைய முன்னோர்களில் யாரெல்லாம் அகால மரணமாக போயிருக்காங்களோ, யாருக்கெல்லாம் சந்ததி இல்லாமல் இருக்கோ, யாருக்கெல்லாம் மோட்சமடையாமல் இருக்காங்களோ, இப்போது ஒரு சில பேர் வெளிநாட்டில் இருப்பாங்க. அவங்களுடைய தாயாருக்கோ தகப்பனாருக்கோ இது மாதிரி மகாலய பட்சம் பண்ண முடியாது. ஸ்ரார்த்தம் தர்ப்பணமே பண்ண முடியாது. அதுலேயும் மெயினாக பார்த்தேன்னா, நம்மளுடைய வம்சத்தில் உண்டான முன்னோர்கள் தெரிஞ்சே நம்மளுடைய சித்தப்பா பையன் பெரியப்பா பையன்லாம் இருப்பார். ஆனால் அவருடைய அப்பா அம்மாவுக்கு ஸ்ரார்த்தமோ தர்ப்பணமோ பண்ண மாட்டார். இப்போது நம்மளுடைய சித்தப்பா பெரியப்பாலாம் இறந்து போயிட்டார். அப்போ அவங்க பசங்க பண்ணலை அப்படின்னா அந்த தோஷம் அந்த பையனை மட்டும் அட்டாக் பண்ணாது. அவருடைய அண்ணா பிள்ளையாகப்பட்ட நமக்கும் அந்த தோஷங்கள் வரும். எதனால் வரும் அப்படின்னா, நமக்கு அவர் தகப்பனார் ஸ்தானம். அவர் நமக்கு நிறையா சாதம் போட்டிருக்கார், நமக்கு நிறைய நல்ல காரியம் பண்ணி கொடுத்துருக்கார். அந்த மாதிரி உண்டான பங்காளிகள்னு பேர். நம்மளுடைய பந்துக்கள் 10 நாள் தாயிரிகாரா நமக்கு பங்காளின்னு பேர். எப்படி அவங்க குடும்பத்தில் ஒரு நல்ல காரியம்னா நம்ம போய் கலந்துக்கிறோமோ, அது மாதிரி அவர் சிரமப்பட்டாலும் அவர் இறந்து போய் அவருக்கு சரியான நல்ல கதி கிடைக்கலைன்னாலும் அந்த தோஷம் நமக்கு வரும். இதுதான் ஜாதக ரீதியாக பிதிர்தோஷம் அப்படின்னு சொல்கிறது. இது மாதிரி நிறையா பிதிர்கள் இருக்கா. நம்ம கூட பிறந்த அண்ணா தம்பி அக்கா தங்க சித்தப்பாமார்கள் பெரியப்பாமார்கள் அத்தமார்கள் தாய் மாமாக்கள் மாமனார் மாமியார் மச்சனம்மார்கள், இது மாதிரி நிறைய பிதர்கள் நல்ல கதி கிடைக்காம மோட்சம் அடையாமல் வைகுண்டத்தை அடைய முடியாமல் கல்யாணம் ஆகாமல் குழந்தை பிறக்காமல் அதே மாதிரி பிரம்மச்சாரியாகவும் கன்னியா குழந்தையாகவும் அகால மரணமாக போய் நிறைய பிதர்கள் சத்கதி கிடைக்காமல் இருக்கா. அப்படிப்பட்ட பிதர்களுக்கு நல்ல ஒரு மோட்சத்தை கொடுக்கக்கூடிய சமயம்தான் இந்த மகாலய பட்சம். இந்த சமயம் மெயினாக பார்த்தேன்னா, ஒரு குளத்தில் ஒரு மீன் பிறக்கிறது. அந்த மீன்கிட்ட தன் தாயாரும் தகப்பனாரும் சொல்கிறா, அப்பா நம்ம ஜலத்தில் இருக்கோம், நம்ம தண்ணியில் இருக்கோம், இந்த தண்ணி ரொம்ப சுத்தமான தண்ணி, ரொம்ப ஹெல்த்தான தண்ணி, இந்த தண்ணியை விட்டு வெளியில் போயிடாத அப்படின்னு சொல்கிறா. அந்த மீன்குட்டிக்கு தெரியல. நேராக அந்த மீன்குட்டி போய் சித்தப்பாட்ட போய் கேட்குது, சித்தப்பா நம்ம தண்ணியில் இருக்கோன்னு சொல்கிறாங்களே, தண்ணின்னா என்ன அப்படின்னு கேட்குது. இதுதான்ப்பா தண்ணி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். இது மாதிரி அவன் அண்ணா தம்பி அக்கா தங்க எல்லாட்டையும் போய் போய் சொல்லுது, தண்ணினா என்ன தண்ணினா என்ன அப்படின்னு. சொன்ன உடனே அதுக்கு எல்லாருமே சொல்கிறா இதுதான் தண்ணி இதுதான் தண்ணின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த குட்டி மீன் குட்டிக்கு தெரியல.
தன் குருநாதர்கிட்ட போய் சொல்கிறா, குருநாதா இது மாதிரி தண்ணியில் இருக்கோன்னு சொல்கிறாங்களே, தண்ணினா என்ன அப்படின்னு கேட்குறாரு. உடனே அப்படியா, வா என் கூட வா அப்படின்னு நேராக அந்த கரைக்கு கூட்டின்னு போய் அதனுடைய வாழ்நாளில் டப்புன்னு அடித்து வெளியில் தூக்கி போட்டது. வெளியில் தூக்கி போட்ட உடனே ஒரு 2 செகண்டு தண்ணி இல்லாமல் அதுக்கு மூச்சு விட முடியல, அதால் செயல்படவே முடியல. உடனே அந்த குருநாதருங்கிற மீன் தன் வாழ்நாளில் அந்த வாழை வச்சு மறுபடியும் தண்ணிக்குள்ளே இழுத்துக்குது. அந்த தண்ணிக்குள்ளே இழுத்துன உடனே அந்த தண்ணியை மறுபடியும் அது சுவாசம் பண்ண தான் அதுக்கு மறுபடியும் ஜீவனே வருது. அப்போது குருநாதரை சொல்கிறார், இப்போ தெரிஞ்சுண்டியா தண்ணினா என்ன அப்படின்னு கேட்குறாரு. ஆஹா இப்போ தான் தெரிஞ்சுட்டேன் அப்படின்னு அந்த மீன்குட்டி சொல்கிறது. அது மாதிரி நம்மளுடைய பிதர்களுடைய அனுகிரகமோ நம்மளுடைய பிதர்களுடைய ஆசீர்வாதமோ நம்ம கேட்டால் எதை வேணாலும் கொடுக்கக்கூடிய அபரிமிதமான சக்தி நம்மளுடைய பிதர்களுக்கு தான் உண்டு. அப்படிப்பட்ட பிதர்களுக்கு நம்ம செய்ய வேண்டியது முக்கியமான காரியம் வருஷா வருஷம் பண்ணக்கூடிய ஸ்ரார்த்த கர்மா, அதே மாதிரி மகாலயபக்ஷம், 12 அமாவாசைகள், இது மாதிரி முக்கியமான தினங்கள்லாம் பிதர்களை உத்தேசம் பண்ணி பண்ணணும். நம்ம விநாயகர் சதுர்த்தி, அதே மாதிரி சஷ்டி, ஏகாதசி, இந்த மாதிரி முக்கியமான தினங்களில் நம்ம கோவிலுக்கு போய் வழிபாடு பண்ணுறோம், ஆராதனை பண்ணுறோம். தெய்வங்களுக்கு கோவில் இருக்குது, ஆனால் பிதர்களுக்கு கோவிலுங்கிறது கிடையாது. வேதங்களில் நம்ம ஒரு முன்னேற்றம் அடையணும், ஒரு காரியத்தை சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஒரு சில தெய்வ பலம் வேண்டியிருக்கு. அப்படி யாருடைய பலம் வேணும் அப்படின்னு ரிசர்ச் பண்ணும்போது மாதா பிதா குரு தெய்வம்னு 4 விதமான தெய்வங்களுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக வேணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்மெல்லாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுடைய குருவையும் தெய்வத்தையும் தான் நிறைய வழிபாடு பண்ணுறோம். குருவனுடைய பலத்தினாலையும் தெய்வ பலத்தினாலையும் நீங்கள் 90% எல்லா காரியத்தையும் சக்ஸஸ் பண்ணலாம். ஆனால் மெயின் விஷயம் 10%ங்கிறது பிதர்களுடைய அனுகிரகம் தான். மாதா பிதான்னு சொல்லக்கூடிய மெயின் சப்ஜெக்டான உங்களுடைய தாயார் தகப்பனாருடைய அனுகிரகம் தான் பிரதானமான அனுகிரகம். அந்த தாயார் தகப்பனாருடைய அனுகிரகம் இல்லாமல் உங்களால் எந்த காரியத்தையும் சக்ஸஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறத நான் தீர்மானமாக சொல்லிக்கிறேன். இந்த பிதர்களுடைய அனுகிரகம் இல்லாமல் குருவோ அல்ல தெய்வங்களோ அனுகிரகமும் பண்ண மாட்டா அப்படிங்கிறதையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா உங்கள் தாயார் தகப்பனார் மோட்சம் அடைஞ்சாதான் உங்கள் குடும்பத்தில் நிறைய கல்யாண காரியங்கள், நிறைய சொத்து பத்து வாங்கிறது, மெயினாக ஆண்வாரிசு ஏற்படுறது, தொழில் ரீதியாக நிறைய முன்னேற்றம் அடைகிறது, இது மாதிரி பலவிதமான நல்ல காரியங்கள் நடக்கும். அதனால் வரக்கூடிய 18ஆம் தேதியிலிருந்து அடுத்த மாதம் 2ஆம் தேதி வரைக்கும் காசி, கயா, அலகாபாத், ராமேஸ்வரம், இந்த மாதிரி முக்கியமான ஸ்தலத்தில் பரிவா சத் சங்கம், நம்மளுடைய மகா பரிவாருடைய சத் சங்கம் இவாருடைய ட்ரஸ்டின் சார்பாக நிறையா சிவாராதனை பண்ணி வெளியில் வரக்கூடிய பக்தர்களுக்கு இந்த அன்னதானங்கள் வழங்கப்படுறது. நம்ம பாத்தில் மகாலய பட்சத்துக்கு ஸ்ரார்த்தம் தர்ப்பணம் எல்லாம் நம்ம பண்ணுறோம். பண்ணினாலும் அன்னதானத்தினுடைய மூலமாக தான் உங்களுடைய அகோர விதமான பாவங்கள் நிவர்த்தி ஆகும். இந்த மகாலய பட்சத்தில் மெயின் சப்ஜெக்டே என்ன அப்படின்னா அன்னதானம் தான். மெயினாக போஜனம் தான். அதே மாதிரி அன்னதானங்கள் நிறைய பண்ணணும், பிராமண போஜனம் நிறைய பண்ணி வைக்கணும். இது மாதிரி இருக்கிறதுனால இவா ஒரு நல்ல ஒரு விஷயத்தை உருவாக்கியிருக்கா. ராமேஸ்வரம், காசி, கயா, அலகாபாத், இது மாதிரி முக்கியமான ஸ்தலத்தில் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும், நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு பணமும் இந்த மாதிரி முக்கியமான க்ஷேத்திரத்தில் உங்களுடைய பேர், நட்சத்திரம், கோத்திரம் இதெல்லாம் சொல்லி அந்தந்த நாட்களில் அந்த அன்னதானங்கள், பிராமண போஜனங்கள் நடக்கப்படுறது. அதனால் மெயினாக நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் என்ன அப்படின்னா இந்த மகாபரிவா சத் சங்கத்தில் நீங்கள் கலந்துண்டு வரக்கூடிய இந்த 16 நாளும் அவளுக்கு அனுகூலமாக நீங்கள் நிறையா திரவியங்கள் அதிகமாக நீங்கள் செஞ்சு நம்ம செய்யக்கூடிய பாபத்தை விமோசனம் பண்ணிக்கணும். நம்ம சாதாரணமாக நினைக்கிறோம் இது வெறும் அன்னதானம் தானே அப்படின்னு. இது சாதாரணமான அன்னதானம் இல்லை. யாருன்னு நினச்சாலும் அவ்வளோ சீக்கிரத்தில் இது பண்ணிட முடியாது. நம்மளுடைய
பாபத்தை வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் விமோசனம் பண்ணிட முடியாது. அதுக்குன்னு ஒரு சில காலகட்டங்கள் வரணும், அதுக்குன்னு ஒரு சில நேரங்கள் வரணும். நம்மளே சொல்கிறோம் இல்லையா, நான் வந்து என்னால் வீடே வாங்க முடியாது, பல வருஷமாக சேர்த்து வச்சு இப்போ தான் இடம் வாங்கினேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அது நீங்கள் செய்யக்கூடிய புண்ணியம் இல்லை. என்னைக்கோ உங்கள் அப்பா அம்மாவுடைய ஆசீர்வாதம், உங்கள் தெய்வங்களுடைய அனுகிரகம், உங்கள் குருமார்களுடைய ஆசீர்வாதம் அந்த பணம் சேரப்படுறது. நீங்கள் தான் சேர்த்தேன்னு நினைக்கிறேன், கிடையவே கிடையாது. பெரியவாளுடைய அனுகிரகம் இல்லாமல், குருவனுடைய அனுகிரகம் இல்லாமல், உங்கள் தாயார் தகப்பனாருடைய அனுகிரகம் இல்லாமல் எந்த காரியமும் நம்மளால் சாதிக்க முடியாது. நம்ம வெறும் மிஷின் தான். இதை வந்து இயங்கக்கூடிய நபர்கள் அவங்க தான். அவங்களுடைய அனுகிரகத்தினால மட்டும்தான் உங்களுடைய முன்னேற்றமே இருக்குது. அதனால் இந்த மகாபரிவா சத்சங்கத்தில் எல்லாரும் கலந்துண்டு அவசியம் இந்த கைங்கரியத்துக்கு நீங்கள் அபரிமிதமான அன்பர்களாகணும் அப்படிங்கிறத இந்த சமயத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். வரக்கூடிய பௌர்ணமியிலிருந்து அடுத்த மாதம் 2ஆம் தேதி மகாலய அமாவாசை வரைக்கும் இந்த அன்னதானங்கள், பிராமண போஜனங்கள், இந்த மாதிரி முக்கியமான க்ஷேத்திரத்தில் ராமேஸ்வரம், காசி, கயா இது மாதிரி க்ஷேத்திரத்தில் நடக்கப்படுறது. அவசியம் எல்லாரும் கலந்துண்டு உங்கள் பிதர்களுடைய அனுகிரகத்தினாலையும் மகாபரிவாருடைய பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தினாலையும் நம்பாத்தில் எல்லா சுபகாரியம் நடக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. அவசியம் எல்லாரும் கலந்துக்குமாறு அன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். சந்தோஷம். ராமேஸ்வரத்துலேருந்து ராகவன் பேசுகிறேன். நமஸ்காரம்.